கேட்டீங்களா? என்ன தெரிஞ்சுக்கிங்க? பணிவிடை பணிவிடைனா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பணிவிடை இருந்தால் நம்மளை தாமே தப்பி என்ன போட்டிகள் இருந்தாலும் சரி, என்ன வசதி வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் தன்னைத்தாலும் அது எந்த இடமா இருந்தாலும் சரி ஏன்னா இயேசு அவ்வளோ பெரிய கடவுளே வந்து அவருடைய பாதத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? பாதத்தை. அந்த மாதிரி தான் வந்து பணிவிடைக்காரன் இந்த இதில் வந்து எல்லாரும் பணிகளை வந்து நம்மளும் பின்பற்றி அவங்க முன்னாடியே வந்து கடந்து அந்த பணிவிடையை தொடரணும். கடைசி நாட்களிலும் கூட அவர்தான் சாட்சியமாகும். அதுதான் ஒரு நன்றிங்க ராஜா. கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் தேவ ஆவியானவர் ஆவியானவரே இந்த நாட்களிலே கூட அவை இந்த வருடத்திலே கூட நாங்கள் ஜெபத்திலே அந்த பணிவிடைக்காரன் தலைப்பில் தேவ ஆவியானவர் ஐயா ஒவ்வொருவரோடு பேசப்பட்ட ஐயா சோதரிக்கிறது அந்த வார்த்தை நிமித்தம் உங்கள் சாட்சியும் மகிமையுமா வாழத்தக்கதாய் தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா கருத்தில் அர்ப்பணிக்கிறப்பா என்ற சாட்சியும் அடுத்த வருடத்திலும் கூட அவை அவருடைய மகிமை காண்படிக்க கற்பனை இறக்கப்படாது. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலும் பிதாவே.